Dear students, now we are going to discuss about types of partnership. Okay, partnership ஓட types நம்ம பார்க்க போகிறோம். Okay, dear students, let us we see one by one. Here, first one is partnership at will. Partnership typeல first type of partnership அப்படிங்கிறது partnership at will. Okay, so what is the meaning of partnership at will அப்படின்னு பார்த்தீங்கன்னா, partnership formed to carry on business for an undefined period is called partnership at will. ஸோ இதில் undefined period ஒரு குறிப்பிட்ட டைம் வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஓகே, இந்த டைப் ஆஃப் பார்ட்னர்ஷிப்பில் பார்ட்னர்ஷிப் அட் வில் அப்படிங்கிறது எப்போ அவங்களால முடியுமோ அப்போ வந்து அந்த பார்ட்னர்ஷிப் ஃபேம் கம் டு என் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் அப்போது கம்ப்ளீட் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிளாக பார்த்தா ஒரு ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா எப்போ அந்த ஒர்க் முடியுதோ ஸோ அந்த இதில் வந்து அந்த முடியும் போது அந்த பார்ட்னர்ஷிப் ஃபேம் வந்து பிஸ்னஸ் வந்து அந்த அக்ரிமெண்ட்டு க்ளோஸ் ஆகும். ஓகே, ஸோ இதில் வந்து இந்த இவ்வளவு தான் அப்படின்னு சொல்லி டைம் மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. இவ்வளவு பீரியட்ஸ் அப்படின்னு டைம் வந்து மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற பார்ட்னர்ஷிப்போட டைப் தான் பார்ட்னர்ஷிப் அட் வில் அப்படிங்கிறது. Partnership formed to carry on business for an undefined period is called partnership at will. In other words, no time limit is specified for the continuance of the firm. It is to be dissolved when a partner gives notice of his intention to dissolve the partnership. ஸோ இடையில பார்ட்னர்ஸ் அரேஸு நான் இதிலேருந்து ரிட்டைர்மெண்ட் ஆகிக்கிறேன் விளைவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நோட்டீஸ் எதேஸ் கொடுத்தாங்கன்னா அப்போவுமே திஸ் பார்ட்னர்ஷிப் ஃபேம் பிஸ்னஸ் கம் டு an end. Thus, this type of partnership continues its business activities as long as there is mutual cooperation and confidence among partners. Since it comes to an end at the will of any partner on his giving notice, it is called partnership at will. ஸோ எந்த ஒரு பார்ட்னரு ஏதாவது ஒரு பார்ட்னரு நான் விளைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நோட்டீஸ் தந்தாங்கன்னா அப்போ தான் முடிவுக்கு வரும், அல்லது அந்த ஒர்க் முடிஞ்சோடனே அது கம்ப்ளீட் ஆகிடும். ஓகே, திஸ் டைப் ஆஃப் பார்ட்னர்ஷிப் இஸ் பார்ட்னர்ஷிப் அட் வில். ஓகே, தென் அனதர் டைப் ஆஃப் பார்ட்னர்ஷிப் இஸ் பார்ட்னர்ஷிப் ஃபார் எ ஃபிக்ஸ்டு டைம். இது டைட்டிலேயே உங்களுக்கு தெரியுது. இதில் டைம் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ பார்ட்னர்ஷிப் அட் வில்ல தெர் இஸ் நோ டைம் லிமிட். ஆனால் இதில் பார்ட்னர்ஷிப் ஃபார் எ ஃபிக்ஸ்டு டைம் அப்படிங்கிறது டைம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், லீஸ்க்கு ஒரு 5 இயர்ஸ் எடுத்து நடத்திக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்ட்னர்ஷிப் இருந்துச்சு அப்படின்னா 5 இயர்ஸு கம்ப்ளீட் ஆன உடனே அந்த பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் வந்து முடிவுக்கு வந்துடும், க்ளோஸ் ஆகிடும். ஓகே, ஸோ அந்த மாதிரி இது வந்து உங்களுக்கு பார்ட்னர்ஷிப் ஃபார் எ ஃபிக்ஸ்டு டைம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். வேர் எ பார்ட்னர்ஷிப் இஸ் ஃபார்ம்டு ஃபார் எ டிஃபைனட் பீரியட் ஆஃப் டைம், இட் இஸ் நோன் ஆஸ் பார்ட்னர்ஷிப் ஃபார் எ ஃபிக்ஸ்டு டைம். ஓகே, ஸோ டெஃபினட் பீரியட் ஆஃப் டைம். ஓகே, இதில் அந்த டைம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. The partnership for a fixed time comes to an end on the expiry of the stipulated period. Okay, so அந்த stipulated period complete ஆன உடனே அந்த partnership fame come to an end. But if the business is continued even after the original fixed period, it is automatically becomes a partnership at will. Okay, ஸோ அதுக்கப்புறம் கண்டினியூ ஆச்சு அப்படின்னா அது பார்ட்னர்ஷிப் ஃபார் எ ஃபிக்ஸ்டு டைம் அப்படிங்கிறது இல்லை, அது பார்ட்னர்ஷிப் அட் வில் அப்படின்னு அர்த்தம். அந்த முன்னாடி டைப்பு இப்போ தென் சச் இட் வில் பி டெர்மினேட்டட் அட் த வில் ஆஃப் எனி பார்ட்னர்ஸ் கிவிங் நோட்டீஸ் ஆஃப் ஹிஸ் இன்டென்ஷன் டு டூ ஸோ. ஓகே, இது நீ நோட்டீஸ் எதாச்சும் கொடுத்தாங்க அப்படின்னா உடனே பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் ஃபேம் கம் டு an end. ஓகே, ஏதாவது ஒரு பார்ட்னர் விளைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நோட்டீஸ் கொடுத்தாலே அந்த பார்ட்னர்ஷிப் ஃபேமோட பிஸ்னஸ்ஸு அக்ரிமெண்ட் க்ளோஸ் ஆகும். ஓகே, திஸ் இஸ் த செகண்ட் டைப் ஆஃப் பார்ட்னர்ஷிப். தென் தேர்ட் ஒன் இஸ் பர்டிகுலர் பார்ட்னர்ஷிப். என்னது பர்டிகுலர் பார்ட்னர்ஷிப்? குறிப்பிட்ட கூட்டாண்மை அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. ஓகே, அப்படின்னா ஒரு பர்டிகுலர் வென்ச்சரை வந்து ஃபாலோ பண்ணுறது, ஒரு டெம்பரவரியாக ஒரு ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக இருக்கிற டீலிங்ஸ் பார்ட்னர்ஸ்குள்ளே. அப்போ என்ன அப்படின்னு பாருங்கள். when a partnership is formed to carry on a particular venture or a business of temporary nature, it is called particular partnership. When a partnership is formed to carry on a particular venture or a business of temporary nature, it is called particular partnership. Such a firm lasts so long as the business agreed upon is not completed. In other words, it comes to an end of the completion of the particular venture. ஸோ இதில் டைம் மென்ஷன் பண்ணிக்க மாட்டாங்க. அந்த ஒர்க் முடிஞ்சோடனே அந்த வென்ச்சரே கம்ப்ளீட் ஆகிடும்.
If such a firm is not dissolved and it begins to undertake new activities not originally contemplated, the rights and obligation of the partners continue to be the same as in the original partnership, and it will continue still a partner gives a notice of his intention to dissolve the firm. Okay, ஸோ ஒரு பார்ட்னர் அதிலிருந்து விலகிட்டாலும் கூட இதை இருக்கிற பார்ட்னர்ஸ் வந்து இங்கே கண்டினியூ பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஏன்னா அந்த ஒர்க்கு வந்து முடிக்கணும். அந்த ஒர்க்கு முடிக்கிறதுக்கு முன்னாடி யாருமே ரிலீவ் ஆயிரும் கூடாது அதில். ஓகே, இந்த மாதிரி டைப் ஆஃப் பார்ட்னர்ஷிப் பேர் பர்டிகுலர் பார்ட்னர்ஷிப். ஓகே, தென் another one is important one thing, limited liability partnership. ஃபோர்த் டைப்பு லிமிட்டட் லைபிலிட்டி பார்ட்னர்ஷிப் பொறுத்த வரைக்கும் அன்லிமிட்டட் லைபிலிட்டி தான் பார்த்துருக்கோம். ஆனால் இந்த இதில் பார்த்திங்கன்னா லிமிட்டட் லைபிலிட்டி பார்ட்னர்ஷிப். ஸோ பார்ட்னர்ஷிப்பில் வந்து ஒரு பார்ட்னரோட லைபிலிட்டி அப்படிங்கிறது அன்லிமிட்டட் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், த கிரெடிட்டார்ஸ் ரெக்கவர் தயர் டியூஸ் ஃப்ரம் த பர்சனல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் த ஆல் பார்ட்னர்ஸ் ஆர் எனி ஒன் பார்ட்னர்ஸ். ஸோ பார்ட்னர்ஷிப்பில் வந்து பார்ட்னர்ஸோட லைபிலிட்டி அன்லிமிட்டட் லைபிலிட்டி மேபி ஜாயின்ட் அண்ட் செவரல் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம். ஓகே, ஸோ இதில் லிமிட்டட் லைபிலிட்டி பார்ட்னர்ஷிப்பில் சில பார்ட்னர்ஸோட லைபிலிட்டிஸ் பார்த்திங்க அப்படின்னா லிமிட்டடாக இருக்குது, மற்ற பார்ட்னர்ஸோட லைபிலிட்டிஸ் பார்த்திங்கன்னா அன்லிமிட்டடாக இருக்குது. ஓகே, ஸோ இதில் மேக்ஸிமம் என்ன இருக்குன்னு பாருங்கள். லிமிட்டட் லைபிலிட்டி பார்ட்னர்ஷிப் இஸ் வெரி பாப்புலர் இன் தி சர்வீஸ் செக்டார் அண்ட் in the small scale business enterprises. Limited liability partnership means for paying the debts of the firm, only the assets of the business will be utilized and not the personal properties. Okay, ஸோ ஏதாவது பிஸ்னஸில் டெப்ட்ஸு கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அதில் பிஸ்னஸ் அசட்ஸ் மட்டும்தான் எடுத்துக்கணுமே தவிர பர்சனல் ப்ராப்பர்ட்டி எடுத்துக்க மாட்டாங்க, நாட் த பர்சனல் ப்ராப்பர்ட்டிஸ். It is prevalent among popular professionals such as cost accountants, company secretaries, chartered accountants, lawyers, architects, engineers and doctors. Limited liability partnership is available in countries like USA, Singapore, Thailand and UK. அங்கெல்லாம் வந்து ரொம்ப பாப்புலராக இருக்குது. என்னென்ன டைப் ஆஃப் ப்ரொஃபஷனல்ஸ்க்கு யூஸ் ஆகுதுன்னா காஸ்ட் அக்கௌண்டன்ட்டு, கம்பெனி செக்ரட்டரிஸ், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்டு, லாயர்ஸு, ஆர்கிடெக்ட்ஸு, இன்ஜினியர்ஸ் அண்ட் டாக்டர்ஸ். ஓகே, ஸோ திஸ் டைப் ஆஃப் limited liability partnership popular in USA, Singapore, Thailand and UK. It came into existence in India since 2008 இங்கே வந்திருக்கு. ஓகே, ரைட். இதை பற்றின ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனு லிமிட்டட் லைபிலிட்டி பார்ட்னர்ஷிப்பு டு யூ நோ அப்படிங்கிறதெல்லாம் தந்துருப்பாங்க, பாக்ஸில் கொடுத்துருக்கனால நம்ம இதுலேயும் மென்ஷன் பண்ணியிருக்கோம். இன் இந்தியா த லிமிட்டட் லைபிலிட்டி பார்ட்னர்ஷிப் சிம்பிளாக LLP அப்படின்னு சொல்லுவாங்க. The Limited Liability Partnership LLP Act 2008, the Limited Liability Partnership LLP Act 2008 was published in Official Gazette of India on January 9, 2009 and has been notified with the effect from 31st March 2009. The first LLP was incorporated in the 2/4/2009. ஸோ எவ்வளோ விஷயங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட் எடுத்தோம்னா ஆக்ட் 2008, அதில் டவுட் இருக்கக்கூடாது. ஆனால் கெஜெட்டிக்கு வந்தது அஃபீஷியலாக கெஜெட்டில் சொன்னது வந்து January 9, 2009. ஆனால் எஃபெக்ட் ஆனது நோட்டிஃபைடு வித் எஃபெக்ட் ஃப்ரம் 31st March 2009. ஓகே, January 9, 2009. அதுக்கடுத்து எஃபெக்ட் எப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணது, நோட்டிஃபை பண்ணது அப்படின்னா 31st March 2009. த ஃபஸ்ட்டு LLP இன்கார்பரேட்டட் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது பதிவு செய்யப்பட்டது அப்படின்னா 2/4/2009 இருக்குது. ஸோ ஒன் வேர்ட் கொஸ்டினில் கேட்பாங்க, எல்லாத்துக்கும் சரியான ஆன்சராக இருக்க மாதிரி ரெடி ஆகிக்கும். அட் ப்ரெசன்ட் தேர் ஆர் அபவுட் 10,000 LLPs இருக்குது. லிமிட்டட் லைபிலிட்டி பார்ட்னர்ஷிப் இருக்குது. ஃபார்ம்ட் அண்ட் ரிஜிஸ்டர்ட் அண்டர் த லிமிட்டட் லைபிலிட்டிஸ் பார்ட்னர்ஷிப் ஆக்ட் பீயிங் த செப்பரேட் லெஜிஸ்லேஷன் Act 2008, the provision of Indian Partnership Act 1932 are not applicable to an LLP and it is regulated by the contractual agreement between the partners. ஸோ 1932 பார்ட்னர்ஷிப் ஆக்ட் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ அந்த ஆக்டில் இருக்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து LLPக்கு அப்ளிகபிள் ஆகாது. இது தனியாக ரூல்ஸ், அது தனியாக ரூல்ஸ். எவரி லிமிட்டட் லைபிலிட்டி பார்ட்னர்ஷிப் shall use the words limited liability partnership or prime LLP as the last word of its name. ஓகே, ஸோ லிமிட்டட் லைபிலிட்டி பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்லி இருக்குன்னு, இல்லைன்னா அதனுடைய ஷார்ட் ஃபார்ம் LLP அப்படின்னு சொல்லி இருக்குன்னு. ஓகே, ஒன்ஸ் அகைன் என்னென்ன டைப் ஆஃப் பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறது ஒரு தடவை ஞாபகப்படுத்திக்கலாம். டைப்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப்பில்
first type of partnership at will. Second one is partnership for a fixed term. Third one is particular partnership. Then fourth one is limited liability partnership. Okay, thank you pa.